பேரை சொன்னா கம்பீரம் வரும். தாயே, கிருஷ்ணவேணி, ரங்கண்ணா இவங்கெல்லாம் கங்கம்மா சாபத்தால இந்த நிலைமைக்கு ஆளானவங்க. இவங்கள போல இன்னும் இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் சுபீட்சமும் சந்தோஷமும் மலரணும். உன் அருளால நிச்சயம் நான் சப்த மாதர்களை தேடி கண்டுபிடிப்பேன். இதே மேடைகள்ல அவங்கள பிரதிஷ்டை பண்ணுவேன். இந்த ஊரோட சாபத்தை போக்க என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். தேவனா என் உயிரையும் கொடுப்பேன். நீயே துணையா இருந்து என்னை வழி நடத்தணும். காசியின் அருளை நீக்கும் கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாழியேழுடையதோர் மேல் மகர கிரில்பலமாய் வந்த தேசிகாவன் செங்கதிரவனே போற்றி, செங்கதிரவனே போற்றி. யம் 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 காலகாலனே, லம் 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 காலதூதனே, வைரவனே என்னை வழிநடத்துவார். யம் 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 காலகாலனே, லம் 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 காலதூதனே, வைரவனே என்னை வழிநடத்துவார். யம் 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 காலகாலனே, லம் 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 காலதூதனே, வைரவனே என்னை வழிநடத்துவார். லம் 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 காலதூதனே, வைரவனே என்னை வழிநடத்துவார். நீ வரும் முன்னே இது குறிச்சு பிரசன்னம் பார்த்தப்போ ஆ சப்தமாதர் விக்கிரகங்களை நம்மளை விட தீவிரமாயிட்டு தேடுன ஒரு ஸ்திரீயை காண்பிச்சு. അവിടെ ஒரு எருமை காணும். ஆ எருமை நினக்கு ஒரு தூதனை காணிச்சு கொடுக்கும். അവിടെ தூதன் நினக்கொரு பேழை கொடுக்கும். சௌமியா, 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 ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? என்ன பேசணும்? இல்ல, உங்க அக்காவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க அக்காவுக்கு என்ன? இல்ல, குருக்கள் எங்க வீட்டுக்கு வந்து உங்க அக்கா அபியை பத்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு? அபிகிட்ட ஏதோ தெய்வ சக்தி இருக்கிறதாகவும்
அவங்களால தான் சப்த மாதர்கள் விக்கிரகங்களை தேடி கண்டுபிடிச்சு திரும்பவும் பிரதிஷ்டை பண்ண முடியும்னு சொன்னார். ஊரெல்லாம் உங்க அக்காவை பத்தி தான் பேசிக்கிறாங்க. அபி மட்டும் அந்த விக்கிரகங்களை கண்டுபிடிச்சு மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்கன்னா போதும், கங்கம்மா சாபங்கிற அந்த கோர பிடியில இருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விமோச்சனம் கிடைச்சிடும். விமோச்சனம் கிடைக்கும் சரி, ஆனா அதுக்கு என் அக்கா என்னென்ன சிரமத்தை அனுபவிக்க போறாளோன்றத நினைச்சாதான் கவலையா இருக்கு. வெளியூருக்கு போய் படிச்சு வேலையிலயும் சேர்ற கொடுப்பின நம்ம ஊர்ல என் அக்காவுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அவளுக்கு கங்கம்மா அனுமதி கொடுத்தாங்களேன்னு நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டோம். அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிட்டிலேயே செட்டில் ஆயிடுவா, அதுக்கும் கங்கம்மாவோட அனுமதி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா அவளை அங்க இருக்க விடாம திரும்பவும் நம்ம ஊருக்கே வர வச்சு சிலைகளை தேடுற பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அக்காவால ஒரு நல்லது நடக்க போதுன்னு சந்தோஷப்பட்டாலும் சிலைகளை தேடுறதுலயே அவ மொத்த வாழ்க்கையும் தொலைஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு. உங்க ஜமீன் குடும்பத்தால நடந்த அநியாயத்துக்கு இத்தனை வருஷமா இந்த ஊர் ஜனங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. வெறுமனே பூத்து பூத்து காத்துல உதிர்ற பூக்கள் மாதிரி இருக்கு நம்ம ஊர் பொண்ணுங்களோட வாழ்க்கை. என் அக்கா தன் லைஃப பத்தியே கவலைப்படல, நம்ம ஊருக்காக தான் உயிரையே பணைய வைக்க தயாராயிட்டா. ஏன்னா பொண்ணுங்களோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். சின்ன வயசா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கும் எந்த கஷ்டமும் தெரியல, ஆனா வளர வளர எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடும்பம் தானே. ஆமா, எங்க ஜமீன் வம்சத்துக்கு இது தீராத பழிதான். என்ன பிராயச்சித்தம் பண்ணாலும் அந்த கரை போகாது. அதிகாரத்து முறையிலையும் முரட்டு தைரியத்தாலையும் எங்க தாத்தா செஞ்ச தப்புனால இந்த கிராமமே பலியாயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமாயிடுச்சு. அவங்க கண்ணீர் எங்க குடும்பத்தை இன்னமும் எரிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க இன்னும் உயிருள்ள ஜனங்களா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்காக மட்டும் இல்ல, நம்ம ஊருக்காகவும் இந்த துர்கதியை மாற்ற வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. என் அப்பாவும் எவ்வளோ முயற்சி பண்ணாரு. நாங்க வர வச்சு பார்க்காத சாமியார்களே இல்லை, செய்யாத பூஜைகளும் இல்லை. ஆனா எதுவுமே பலிக்கல. இன்னும் கஷ்டம் அதிகமாயிட்டே தான் போகுது. எங்க குடும்பத்து ஆட்கள் மேல இப்படி ஒரு வெறுப்பு இருக்கிறதுல தப்பு இல்லை. சச்சா, அவங்க பண்ண பாவத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மேல வெறுப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஊரோட நிலைமைய சொன்ன, நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஏதோ இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, சந்தோஷமா இருக்குங்க சௌமியா. பீடாதிபதியுடைய வாக்கால உங்க அக்கா மூலமா விமோச்சனம் கிடைக்கும்னு நம்பிக்கை வந்திருக்கு. நம்ம கிராமத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அபிக்கு உதவ வேண்டியது என்னுடைய கடமை. நான் எந்த உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இதை நான் சொன்னேன்னு அபிகிட்ட சொல்லுங்க. இது நீங்களே என் அக்கா கிட்ட சொல்லலாமே. உங்களை பார்த்ததும் சொல்லணும்னு தோணுச்சு. சௌமியா, விமோச்சனம் நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை, உங்க லைஃப்லயும் வரும். உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்.
என்ன காஞ்சனா, ஒரே ஷாட்ல 9 காயின் போடுறவ இப்ப வெறும் ஸ்ட்ரைக்கரை உருட்டிட்டு இருக்க. வாட் ஹேப்பன்? நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே. என்ன வம்பலுக்கு ஆள் யாரும் கிடைக்கலையா? எங்க போயிட்டாங்க? நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுருவோம் அருமை அம்மா. எவ்வளவு நேரம் தான் அம்மா தலையவே உருட்டுறது? ஒரே போர். அதான். உனக்கு போர் அடிக்குதா? நீ யாரையும் அடிக்காம இருந்தா தானே ஆச்சரியம். சம்திங் ராங். என்ன நடந்தது? யார்கிட்ட நீ முக்க வாங்கின? சொல்லுடா கண்ணா. நம்ம யாரு? ஜமீன் பரம்பரையாச்சே. யாரா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். பேருக்கு தான் பெரிய ஜமீன் பரம்பரை. ஃபியூச்சரை நினைச்சாதான் பயமா இருக்குண்ணா. ஏண்டா நமக்கு என்ன குறைச்சலு? ஃபியூச்சர் நினைச்சு நீ ஏன் பயப்படுற? பணம் ஆஸ்திலா இருந்தா மட்டும் போதுமா? நம்ம குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க யார் நல்லா வளர்ந்திருக்கா? நம்ம 2 அத்தைங்களும் கல்யாணம் ஆகி புருஷனை இழந்து நொந்தே செத்து போனாங்க. யார் நல்லா வாழ்ந்திருக்கா? இந்த வீட்ல பிறந்த பாவத்துக்கு நாளைக்கு எனக்கும் இதான நிலைமை. பசங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. வேற ஊரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா நாங்க உன்னை சின்ன பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாரிடா. இங்க பாரு, அண்ணன் இருக்கேன்ல, நான் பார்த்துட்டு சும்மா இருந்துடும்னா கண்டிப்பா அப்பா கிட்ட பேசி உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். எதுக்காக நீ கவலைப்பட்டு இருக்க? நீ சொன்னா எல்லாம் நடந்துருமா? ஃபாரின் டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன். உன் ஆசையவே உன்னால நிறைவேற்றிக்க முடியல. அண்ணா, என்ன பத்தி மட்டும் நான் கவலைப்படல. நம்ம ஊர்ல என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. யாருக்கும் கல்யாணம் ஆக போறதில்ல. எங்களை கட்டிக்க எந்த மாப்பிளையும் வரப்போறதும் இல்ல. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்ல. ஏன்னா நம்ம ஊரோட தலையெழுத்து அப்படி. இல்ல காஞ்சனா, இனி அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லனா, நம்ம பிறந்ததுல இருந்து எத்தனையோ சம்பவங்களை பார்த்துட்டோம். ஒரு வயசு வரைக்கும் தான் ஆட்டம் பாட்டம்லாம். அப்புறம் ஜமீன் பொண்ணுல இருந்து தோட்டக்காரன் பொண்ணு வரைக்கும் எதிர்காலமே சூன்யமாகி மூட்டு வலைய பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது தானே எங்க லைஃபே. சின்ன பசங்களா இருக்க வரைக்கும் எதுவும் தெரியல. ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் ஃபியூச்சரை நினைச்சா பயமா இருக்கு. துணிஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க எவனும் வர போறதில்ல. அப்படியே வந்தாலும் எனக்கு அந்த வாழ்க்கை நிலைக்க போறதில்ல. இந்த பங்களாக்குள்ளேயே என் காலத்துக்கும் சுத்தி சுத்தி வந்தாகணும். அதானே என் தலையெழுத்து. இல்ல காஞ்சனா, நம்ம பிரசிடென்ட் மக அபியோட புண்ணியத்துல நம்ம ஊருக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை துளிர் விட ஆரம்பிச்சோம். அபிராமிக்கு அம்மனுடைய அருள் இருக்கிறதால அபி மூலியமா சப்தமாதனுடைய சிலைகளை மீட்டெடுத்து பிரதிஷ்டை பண்ண முடியும்னு மடாதிபதி பிரசன்னம் பார்த்து சொல்லியிருக்காராம். அது மட்டும் நடந்துட்டா கங்கம்மாவுடைய சாபத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். ஊரே அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த முயற்சியில அபிராமிக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்யற தயாரா இருக்கு. சௌமியா கிட்ட கூட இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். எப்படியாவது சப்த மாதர்களை பிரதிஷ்டை பண்ணி கோயில் உற்சவத்தை எப்படியாவது நடத்தணும். அது மூலமா கண்டிப்பா நமக்கும் நம்ம ஊருக்கும் விடிவுகாலம் பிறக்கும் காஞ்சனா. அந்த நம்பிக்கையோட தைரியமா இரு. நம்பிக்கையோட இரு, சொல்றேன்ல. கமான், சேர வா.
ഞാൻ കാന്തലൂർ വീട്ട് കേശവൻ നമ്പൂതിരി. മഹാശാസ്താവിന്റെ അനുഗ്രഹത്താൽ നിങ്ങളുടെ ആശീർവാദം വേണ്ടി ഇവിടെ വന്നു. ജപിച്ചിട്ട് കിഴക്ക് നോക്കി പോയിക്കോ. അവിടെ ഒരു എരുമ കാണും. ആ എരുമ നിനക്കൊരു ദൂതനെ കാണിച്ചു കൊടുക്കും. നീ അത് തുടർന്നു പോയാ ഒരു പാഴടഞ്ഞ വീട് വരും. അവിടെ ദൂതൻ നിനക്കൊരു പേഴ കൊടുക്കും. ಶಿಷ್ಯ വാ ശിഷ്യനെ. നിങ്ങളുടെ ദർശനം അടിയേണ്ട ഭാഗ്യം. நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறும். அக்கா, நீங்க கேட்ட மாதிரியே கோலமாவுல சக்கரையும் சேர்த்து அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் சௌமியா. கழுவி விட்ட தர காஞ்சிடுச்சான்னு பாரு. அப்பதான் கண்ணனோட காலை பதிச்சா கரையாம அழகா வரும். நல்லா காஞ்சிருச்சுக்கா. வாசப்படியில இருந்து கால் பதிக்கணும். நீ வரியா இல்ல நான் பதிக்கவா? நீ போய் பதிச்சுக்கிட்டே இரு, நான் சாந்து கலக்கி எடுத்துட்டு வரேன். ஆமா, வழக்கமா வெறும் அரிசி மாவுல தானே கோலம் போடுவோம். இப்ப என்ன அதுல சர்க்கரையை கலந்து போட சொல்றீங்க? இந்த கிருஷ்ணனுக்கு மாதவன், கேசவன், கோவிந்தன்னு எத்தனை பேர் இருந்தாலும் கண்ணனுங்கிற பேரை நம்ம கூப்பிடும்போது தவழ்ந்து வர குழந்தையாதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாரு. அவரோட நினைப்பே இனிமையானது தானே. கண்ணனோட குரல், கண்கள், இதழ்கள், அவரோட நடை, குறும்பு, அவரோட கள்ளத்தனம், பார்வைன்னு அந்த கண்ணனை ரசிக்காதவங்களே இல்லை. அப்படிப்பட்ட அந்த கண்ணனோட காலடி தடம் வெறும் அரிசி மாவுல செஞ்சதா இருக்க வேண்டாம். கொஞ்சம் இனிப்பும் கலந்திருக்கட்டும்னு நான் நினைச்சேன். அரிசி மாவுல எதுக்கு கோலம் போடுறோம்? எறும்பு வந்து சாப்பிடணும்னு தானே. இனிப்பு சேர்த்தா சீக்கிரம் வந்து சாப்பிடும்ல. என்னமோக்கா, உங்களாலதான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது.
சமமா கங்கம்மாவையும் நாங்க தெய்வமா பூஜிக்கிறோம். அவ கோவத்தை தணிக்கணும்.